Hello everybody, இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவால இருக்க இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ क्वेश्चंस ஒவ்வொண்ணா நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Fibonacci சீரிஸ்னா என்ன, அது எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ Fibonacci சீரிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் வர வேல்யூ வந்து அதோட சம்மா தான் இருக்கும். அதாவது 0 + 1 உங்களுக்கு ஆட் பண்ணி வர வேல்யூ 1. சோ அந்த வேல்யூ தான் உங்களோட நெக்ஸ்ட் வேல்யூவா இருக்கும். சோ 1 + 1 2, 1 + 2 3, 2 + 3 5. இந்த மாதிரி n வரைக்கும் நம்ம ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வர வேல்யூ அதோட சம்மா அப்படி கிடைச்சிட்டே வரும். ஓகே, சோ இதுதான் வந்து Fibonacci சீரிஸ். நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம்ல எப்படி போட போறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கிறோம், அந்த இன்புட் வரைக்கும் இருக்கிற சீக்வன்ஸ்ல இருக்கிற எல்லா Fibonacci சீரிஸ்மே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். சோ அதுதான் என்னோட ரெக்வயர்ட் அவுட்புட். சோ இதை வந்து நான் எப்படி போடுவேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் ஏன்னு வச்சுப்பேன், செகண்ட் வேல்யூவை பின்னு வச்சுப்பேன். இது ரெண்டையும் நான் பிளஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற வேல்யூவை வந்து நான் சில ஸ்டோர் பண்ணுவேன். ஓகே, சோ அதே மாதிரி நம்மளோட Fibonacci சீரீஸ்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பயுமே டிஃபால்ட்டா 0வா தான் இருக்கும். அதே மாதிரி என்னோட செகண்ட் வேல்யூ எப்பயுமே டிஃபால்ட்டா 1ஆ தான் இருக்கும். இது வந்து எப்பயுமே சேஞ்சே ஆகாது. அதே மாதிரி ஒரு நம்பர் நீங்க ஆட் பண்ணிட்டு வரும்போது நெக்ஸ்ட் வர வேல்யூ அந்த ரெண்டு நம்பரோட சம்மாவே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, சோ இதுதான் Fibonacci சீரிஸ். நம்ம இதை எப்படி ஜாவா ப்ரோக்ராம்ல போடலாம் அப்படின்றது இப்ப பார்க்கலாம். ஓகே, இங்க வந்து நம்ம Fibonacci சீரிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, package easycoding.com அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னா, பேக்கேஜ் அப்படின்றதுக்குள்ளதான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து பேக்கேஜ் குள்ளதான் இருக்கும். சோ அதுக்கு வந்து ஒரு நேம் easycoding.com அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து நான் இங்க டிஃபைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, import java util.scanner அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூசர் கிட்ட வந்து ஒரு இன்புட் கொடுத்து அந்த இன்புட் வரைக்கும் இருக்கிற Fibonacci சீரிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல போறோம். சோ நான் அந்த இன்புட் கொடுக்கறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்கேனர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் import java.util.scanner அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாதான் நான் இந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இதோட கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த import java.util.scanner குள்ளதான் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கறதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்றேன். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மெயின் கிளாஸ். மெயின் என்ன அப்படின்னா, நான் வந்து இங்க வந்து ஒரு கிளாஸ் மெயின் கொடுத்திருக்கேன். கிளாஸ் வந்து அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்திருக்கேன், அது மெயின் கிளாஸ். சோ இது என்னோட பப்ளிக் கிளாஸ் மெயின். நெக்ஸ்ட் வந்து என்னோட மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இது என்னோட மெயின் மெத்தட். சோ இங்க வந்து என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, a is equal to 0, b is equal to 1, c is equal to 0, n i அப்படின்னு சொல்லிட்டு 5 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ இது எதுல டிக்ளேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த டேட்டா டைப் அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப்ல நான் 5 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ இது வந்து என்ன அப்படின்னா, என்னோட வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி நான் இங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, சோ இது என்னோட வேரியபிள் டிக்ளரேஷன். சோ எங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் Fibonacci சீரிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டா 0 and 1 தான். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ a is equal to 0, b is equal to 1. சோ இந்த ரெண்டு வேல்யூவையும் வந்து நான் சம் பண்ணி தேர்டா வர வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சம்மை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் c வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கேன். சோ இதோட சம்மை வந்து நான் இதுல வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம் c-ல. சோ அதை வந்து 0 அப்படின்னு சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். சோ n எதுக்கு அப்படின்னா, எந்த இன்புட் வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிள் இப்ப 7 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 7 நம்பர்ஸ் எனக்கு Fibonacci சீரிஸ் பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? சோ அந்த நம்பர் வந்து நான் இன்புட் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக, இன்புட் வாங்குறதுக்காக n. i எதுக்கு அப்படின்னா ஃபார் லூப்பிங் பர்பஸ், எதுல இருந்து இது வரைக்கும் நான் லூப் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் i யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இது என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது என்னோட ஸ்கேனர் கிளாஸ். சோ இந்த ஸ்கேனர் கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, நான் இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்காக வந்து நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்றேன். எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், to get the input from the user. சோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஸ்கேனர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கேனர் கிளாஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ நெக்ஸ்ட் என்ன நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, சிஸ்டம் டாட் பிரிண்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் n. என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. நான் வந்து யூசர் கிட்ட இருந்து n வேல்யூ நான் வாங்குறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, n is equal to input dot next print அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா, நான் வந்து இன்டீஜர் வேல்யூ தான் எனக்கு நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? அந்த வேல்யூ வந்து எனக்கு இன்டீஜர்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மெத்தட் கொடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னோட இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட். சோ என்னோட வேல்யூ வந்து இன்டீஜர்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன். ஓகே, சோ இது ஸ்கேனர் கிளாஸ்ல தான் வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிஸ்டம் டாட் பிரிண்ட் a and b.
நான் வந்து இங்க ஏன் வந்து ஏ அண்ட் பி கொடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏயோட வேல்யூ வந்து 0, அதாவது டிஃபால்ட்டா 0 தான். அதே மாதிரி பியோட வேல்யூ செகண்ட் வேல்யூ எனக்கு டிஃபால்ட்டா 1 தான். சோ அந்த ரெண்டு வேல்யூவை எனக்கு லூப்ல பண்ண தேவையில்ல, எனக்கு அது ரெண்டு டிஃபால்ட் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்றனால ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஏயோட வேல்யூ 0ன்னு ஒரு கேப் விட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு பியோட வேல்யூ 1. இந்த பிளஸ் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா கன்காட்டினேட் பண்றேன். ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளஸ் பியோட வேல்யூ எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, நடுவுல இங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்க ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் இப்ப வந்து லூப் பண்ண போறேன். என்ன அப்படின்னா நான் வந்து 0 and 1, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் கரெக்டா. சோ நான் வந்து ஃபார் லூப்ல என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா i is equal to 2ல இருந்து i less than or equal to n. n அப்படின்றது என்னோட இன்புட் வரைக்கும் இருக்கிற எத்தனை ஃபிபோனாச்சி சீரிஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த லூப் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். i பிளஸ் பிளஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு லூப்புக்கும் அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். சோ என்னோட லாஜிக் என்ன அப்படின்னா இதுதான் என்னோட லாஜிக் கரெக்டா. சோ லாஜிக் என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா c is equal to a plus b, a is equal to b and b is equal to c. இதுதான் என்னோட லாஜிக். இந்த 3 ஸ்டெப் தான் என்னோட லாஜிக். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா a is equal to 0 and b is equal to 1 அப்படின்ற ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே தெரியும். இது நான் எப்படி இந்த லாஜிக் நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 அண்ட் செகண்ட் வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா c is equal to a plus b பண்ணுவேன். அப்ப a plus b 0 plus 1 எனக்கு c யோட வேல்யூ 1 கிடைச்சிடும். எனக்கு கிடைச்சிருச்சா c யோட வேல்யூ எனக்கு 1 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா a is equal to b. சோ b க்கு இருக்கிற வேல்யூ தான் நான் a க்கு அசைன் பண்ண போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, b யோட வேல்யூ தான் நம்ம a க்கு அசைன் பண்ணுவோம். சோ என்னோட b யோட வேல்யூ 1, இதை நான் a க்கு அசைன் பண்ணும்போது 0 a is equal to 0, a is equal to 1 சேஞ்ச் ஆயிடும். புரியுதா? போன ஸ்டெப்ல எனக்கு a is equal to 0 வந்துச்சு. இப்ப நான் a is equal to b அசைன் பண்ணனால இந்த ஸ்டெப்ல எனக்கு a is equal to 1 அப்படின்னு சொல்லி என்னோட b யோட வேல்யூ a க்கு அசைன் ஆயிடுச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னா b is equal to c. சோ என்னோட b யோட வேல்யூ மறுபடியும் நம்ம அதே மாதிரி a க்கு அசைன் பண்ண மாதிரி இப்ப நம்ம c க்கு அசைன் பண்றோம். ஓகே, சோ c யோட வேல்யூ என்ன 1, இத வந்து நான் b க்கு அசைன் பண்ண போறேன். சோ c யோட வேல்யூ 1 அப்படின்றது b க்கு போயிடும். சோ b is equal to 1 அப்படின்னு சொல்லி எனக்கு ஆயிடும். ஓகே, சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து c is equal to a plus b அந்த வேல்யூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் a is equal to b னும் b is equal to c னும் நம்ம வந்து அசைன் பண்றோம் அப்படின்னா என்னோட வேல்யூஸ் வந்து ஃபிபோனாச்சி சீரிஸா எனக்கு பிரிண்ட் ஆயிடும். சோ இதுதான் என்னோட ஃபிபோனாச்சி சீரிஸோட லாஜிக். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா system.out.print ஒரு ஸ்பேஸ், எனக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில வந்து ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். பிளஸ் எனக்கு எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா c யோட வேல்யூ எனக்கு ஐட்ரேட் ஆகி எனக்கு அது வந்து லூப்பிங் ஆகி எல்லா சீரீஸ் எல்லா சீக்வன்ஸ்ல இருக்க எல்லா நம்பர்ஸுமே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக c. இப்ப இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோ enter the value of n அப்படி நம்ம கிட்ட இன்புட் கேக்குது. நான் இப்ப 8 ஃபார் எக்ஸாம்பிள் 8 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 8 வரைக்கும், அதாவது 8 நம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8. அதனால 8 நம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். இது வந்து என்னோட ஃபிபோனாச்சி சீரிஸ். டிஃபால்ட்டா 0 1 1, அதுக்கப்புறம் 8 நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். இதே வந்து இப்ப வந்து நம்ம வந்து 9 or 10 அப்படி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். இன்புட் வந்து நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணனால நம்ம இன்புட் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். சோ எனக்கு 1 plus 1 2, 1 plus 2 3, 2 plus 3 5, 3 plus 5 8 அப்படின்னு சொல்லிட்டு and so on n வரைக்கும் எனக்கு வந்து வேல்யூஸ் பிளஸ் ஆகி எனக்கு ஃபிபோனாச்சி சீரிஸ் சீக்வென்ஸா பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து நம்ம ஜாவால வந்து எப்படி நம்ம ஃபிபோனாச்சி சீரிஸ் போடுறோம் அப்படின்றது. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.